ஏன் சொல்றத எடப்பாடி பழனிசாமி கேட்கட்டு தோக்கடிச்சு காட்டுறேன் ஸ்டாலினை. இப்போ விஜயோடைய எதிர்காலம் என்ன ஆகும்? 2024 39 கேண்டிடேட் போட்டிருக்கணும்னு சொன்னேன், போடல. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு நின்று இருக்கணும்னு சொன்னேன், நிக்கல. இப்பவும் சொல்றேன், தனிச்சு நின்று உங்கள் பலத்தை காட்டுறதுதான் கரெக்ட். கரூர் இன்சிடென்ட் விஜய்க்கு விஜயோட இமேஜை ஒரு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிருக்குன்னு பார்க்கலாமா, இல்ல டவுன் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம்? கரூர் இமேஜ் ஒரு மேட்டரே இல்லை. பிஜேபியும் உள்ள வராங்க, பிஜேபியும் அவங்கள இழுக்க பாக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது எப்படி நடக்குது? எல்லாமே கற்பனை, வதந்தி, ஆதாரமற்ற செய்திகள். ஒண்ணுக்கு ஒண்ணு டாட்டா இணைச்சு பேசுறது. எது உண்மைன்னா, ஜெயலலிதா சிபிஐ வானத்திலிருந்து குதிச்சவங்களான்னு கேட்டாங்க. கருணாநிதிக்கு எதிராக சிபிஐ வேணும்பாங்க. இது வழக்கமான ஒண்ணுதான். பட் சீமான் கரூர் இன்சிடென்ட் டிஎம்கேக்கு பெரிய செட்பேக்கா? ஓபிஎஸ் போனனால 13% ஓட்டு போயிட்டு, ஓபிஎஸ் போனனால 13% ஓட்டு போயிட்டுங்கிறத தெரியாத கருத்துக்குள்ளர்கள், பாண்டேக்கள், சுமந்துகள், இவங்க தான் சொல்லக்கூடிய எடப்பாடியின் ஆதரவாளர் சொல்லக்கூடிய பச்சை பொய். இப்ப அதிமுக தரப்புல சொல்லப்படுறது என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டதாலேயோ இல்ல டிடிவி தினகரன் அவர்கள் தனியா போனதுனாலயோ அதிமுகவுக்கு இப்ப இருக்கக்கூடிய இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. காதுல பூ வச்ச தமிழ் போன்றவங்க அதை நம்புங்க. ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்னு ஒரு பக்கம் முயற்சிகள் போயிட்டு இருக்கு. அப்படி வந்தா அப்போ திரும்ப ஏடிஎம்கே ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கும். அத்தைக்கு மீச மலைக்கட்டு, அப்புறம் சித்தப்பாவா சித்தியானி பார்த்துக்கலாம். நான் சொன்னது உண்மையா? பல கற்பையாவும் தமிழறி மணியனும் சுமன் ஸ்ரீராமன் சொன்னதும் பாண்டியன் சொன்னது உண்மையா இருக்கா? மனச்சாட்சியோட பேசுங்க. என்னங்க ரீல் விட்டு எடுத்துறீங்க? என்னங்க பொய்யும் புரட்டுமா சொல்லி எடுத்துறீங்க? தினகரனும் ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டாருன்னு சொல்றேன். நான் தரவில் இல்லாம மொட்டச்சாத்தான் குட்டையில விழுந்தான்னு கருணாநிதி குடும்பத்தின் மேலோட வன்மத்திலையும் காழ்படுத்திலும் தமிழறி மணியை பல கருப்பையா ரங்கராஜ் பாண்டே பேசுறவங்க மாதிரி பேசக்கூடிய இல்லைங்க. இல்ல நாங்க திமுக கூட்டணி வைக்க மாட்டோம்னு பிரேமலதா மேயர் சொல்லுவாங்களா? ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துரு, ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துரு விஜய். ரஜினிகாந்துக்கும் கையில ஓட்டு இல்ல, அஜித்துக்கும் கையில ஓட்டு இல்ல, சிவகார்த்தியனுக்கும் கையில ஓட்டு இல்ல. இவர் ஒரு கட்சி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறார். இதுதான் வித்தியாசம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தமிழ். அரசியல் சார்ந்து இப்போ விஜயோடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. அவர் அலைன்ஸ் போறாரா, தனிச்சு நிற்க போறாரா? தனிச்சு நிற்கணும். இப்ப நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய கிரௌட் புல்லர், தினத்தந்தி ஹெட்டிங் போடுறான், எல்லா டிவியும் லைவ் பண்றாங்க, ஒரு வியூவர்ஷிப் இருக்குது, ஒரு பாப்புலரா இருக்கிறாரு, இருக்க தலைவர்கள்ல பெரிய கிரௌட் புல்லரா இருக்கிறாரு. இது உண்மை. இப்போ அவர் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு நான் சொன்னா பலரும் கோவப்படுறாங்க. பட் அதுதான் உண்மை. அவர் இன்னொரு எந்த தேர்தலையும் போட்டியிடல. போட்டிட்டாதான் அவருக்கு என்னன்னு தெரியும். அத பாசிட்டிவாவும் பார்க்கலாம்ல, நிறைய ஓட்ஸ் கூட வாங்கலாம், வாங்காமலும் போகலாம். இப்ப அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அது விஜய் இதை ஒத்துக்குவாரு. அறிவு நாணயம் இருந்தா. அறிவு நாணயம் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இன்டெலெக்சுவலி டிஸ்ஆனஸ்ட் பீப்புள் வில் நாட் அக்செப்ட் இட். இன்டெலெக்சுவலி ஆனஸ்ட் பீப்புள் வில் அக்செப்ட். இப்போ அவர் பலம் நிரூபிக்காதவர். என்ன பலம் நிரூபிக்கிறாருங்கிறது 26 மே மாசம் தேர்தல் ஆணையம் சொன்னா தெரிஞ்சு போகும். சோ பலம் நிரூபிக்கிறதுக்கு அவர் என்ன ரூட் எடுக்கிறார்? தனிச்சு போட்டிடுறாரா? தனிச்சு போட்டிட்டா அவர் கூட்டணி ஆட்சின்னு இருக்கிறாரு. அவர்கிட்ட ஆட்சியில பங்கு வாங்க யார் வாரா? தினகரன் வருவார் மாதிரி இருந்தது. இவர் எடப்பாடி கூட போவார் மாதிரி தோற்றம் வந்ததும் தினகரன் எடப்பாடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிருஷ்ணசாமி இவர்கிட்ட வர்றதுக்கு தயாரா இருக்கிறாரு. இவர் கிருஷ்ணசாமியை ஏத்துக்கிட்டு தனிச்சு போட்டியிட போறாரா, அல்லது இவர் எடப்பாடி கூட போய் சீட்டு வாங்கிட்டு நிற்க போறாரா? அவர் எடப்பாடி so many ifs and buts. எது பெஸ்ட்? அவருக்கு கூட்டணியில போறது பெஸ்டா இல்ல தனிச்சு நிற்கிறது பெஸ்டா? என்னோட இது சகாதேவன் மாதிரி தனிச்சு நின்று பலத்தை காணிக்கிறதா நல்லதுங்கிறத நான் சொல்லுவேன். 2024 39 கேண்டிடேட் போட்டிருக்கணும்னு சொன்னேன், போடல. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு நின்று இருக்கணும்னு சொன்னேன், நிக்கல. இப்பவும் சொல்றேன், தனிச்சு நின்று உங்கள் பலத்தை காட்டுறதான் கரெக்ட். நீங்க குறிப்பிட்ட சீட்டு வாங்கி
எடப்பாடி கிட்ட போறீங்கன்னா தேர்தல் முடிஞ்சது எடப்பாடி ஏன் ஓட்டு, நான் முதல்வரா வந்ததுக்கு ஓட்டு, விஜய்க்கு எங்க ஓட்டு இருந்து, எந்த ஊர்ல விஜய் ஓட்டு எடுத்து வச்சிருந்தாரு, விஜயகாந்த் மாதிரி என்ன விஜய் ஓட்டு எடுத்தா வச்சிருந்தாரு, ஏன் ஓட்டு தான் ஒரு கூட்டம் ஜாக்காருங்கிறதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு எலெக்ஷன் முடிஞ்சதும் எடப்பாடியே சொல்லுவாரு. அப்ப உங்களை சிஎம்மா சொல்லி நீங்க வாக்க நிரூபிச்சிட்டீங்கன்னா அது உங்க ஓட்டு. இன்னொருத்தர் சிஎம்மா சொல்லி போனீங்கன்னா ஜானகி சிவாஜி சொன்ன மாதிரி கூட ஆகி போகும். அப்போ அது உங்களுக்கு பேரிழப்பு, பேரடி ஆயிரும். சோ நீங்க உங்களை சிஎம்மா சொல்லி தான் வாக்கெடுக்கணும். அதுதான் முறை, அதுதான் சரி. கரூர் இன்சிடென்ட் விஜய்க்கு விஜயோட இமேஜ ஒரு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிருக்குன்னு பார்க்கலாமா இல்ல டவுன் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம்? கரூர் இமேஜ் ஒரு மேட்டரே இல்லை. அதை எப்படி கள்ளக்குறிச்சி சாராய்ச்ச ஒரு மேட்டர் இல்லை நான் சொன்னனோ அதே மாதிரி நான் சொல்றேன், கரூர் இமேஜ் ஒரு மேட்டரே கிடையாது. 41 பேர் பலியாயிருக்காங்க, 60 பேர் பதியாயிருந்தாங்க. அது ஒரு சப்ப மேட்டர். என்ன இதுவும் ஒரு சப்ப மேட்டர் தான். பிஜேபியும் உள்ள வராங்க, பிஜேபியும் அவங்கள இழுக்க பாக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது எப்படி நடக்குது? எல்லாமே கற்பனை, வதந்தி, ஆதாரமற்ற செய்திகள். ஒண்ணுக்கு ஒண்ணு டாட்டா இணைச்சு பேசுறது. எது உண்மைன்னா இவர் ஸ்டாலினை தோக்கடிக்கணும், அரசியல் எதிரின்னு சொன்னதுனால இவர் ரசிகர்கள் எடப்பாடி கூட்டத்துக்கு போறாங்க. அது நிஜம். அத தலைமையில இருந்து அவர் மறுக்கல்ல. எடப்பாடி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுங்கிறார். எடப்பாடி நீங்க தலைமையோட பெர்மிஷனோட வாங்கன்னு சொல்லியும் அவங்க ஆர்வத்தோட வர்றதா சொல்றாங்க. அதை விஜய் தடுக்காதவரா இருக்கிறாரு. அப்போ அவர் எடப்பாடி கிட்ட சீட்டை பேசி முடிச்சுட்டாரா அல்லது எடப்பாடியை நம்பி போறாராங்கிற சந்தேகம் இந்த தரவுகளின் அடிப்படையில் எனக்கு ஏற்படுது. சீமானை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு என்ன இருக்கு? ஒரு டைம் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு. விஜய் ஒரு மேட்டரே இல்லை. விஜய் ஒரு மேட்டரே இல்லை. சீமான் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள் அடிக்கிறார். காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் 2% ஓட்டு தான்ங்கிறாரு அசம்பிளினா, பாஜகவுக்கு 3% ஓட்டுன்னு தான் சொல்றாரு. ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி, எடப்பாடி, ஸ்டாலின் எல்லாரும் இந்த 2%, 3% உள்ள கட்சிகளுக்கு அடிமைகளாட்டு தமிழக உரிமைகளை காவிரி, கச்சத்தேவி, மீத்தேன், ஈத்தேன், முல்லை பெரியார் எல்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க. நான் தான் பிரபார மாநாட்டு 214 போட்டு இவங்களுக்கெல்லாம் எதிராக தமிழர் உரிமைக்காக நிற்கிறேன்னு சொல்றாரு. சரி, 8% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல குறையும்? ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். தனிச்சு நிற்கிறனால அது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்ப விஜய் வருகையால அது ஒன்றும் கம்மி ஆயிராதா? விஜய் எடப்பாடி கூட போனாருன்னா சீமானுக்கு அது கமலஹாசன் 2.0 டபுள் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப்னு 21 ஓட்டை விட அதிக அளவு ஓட்டு கிடைச்சிரும். கமலஹாசன் சீமானை தூக்கி விட்டது மாதிரி பெருசா கிடைச்சிரும். கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பு பண்ணாரு, சீமான் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாலின்னாரு. எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிறதுக்கும் ஓட்டு இருக்கு, நான் மறுக்க வரல. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாலின்னு சொல்றதுக்கும் ஓட்டு இருக்குது. விஜய் அண்ணா எம்ஜிஆருங்கிறாரு. சனியன்களை தூக்கிட்டு இன்னொரு சனியன் வருதுன்னு சீமான் சொல்றாரு. இந்த போல்ட்னஸுக்கு ஓட்டு. சீமான் அவர்களுடைய பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, ஏன் தமிழக காவல்துறை மேல நம்பிக்கை இல்லையா, அதாவது சிபிஐ கிட்ட ஏன் போகணும் அப்படிங்கிற கேள்வியை முன்ன. அது ஒவ்வொரு கட்சியும் மாத்தி மாத்தி பேசுவாங்க. ஜெயலலிதா சிபிஐ வானத்திலிருந்து குதிச்சவங்களான்னு கேட்டாங்க. கருணாநிதிக்கு எதிராக சிபிஐ வேணும்பாங்க. இது வழக்கமான ஒண்ணுதான். பட் சீமான் தமிழ் தேசிய அரசியல் பேசுறதுனால இதை கன்சிஸ்டண்டா சொல்றாரு. கரூர் இன்சிடென்ட் டிஎம்கேக்கு பெரிய செட்பேக்கா? ஒண்ணும் இல்ல, யாருக்கும் எந்த செட்பேக் இல்ல. யாரு அப்போ இது இம்பாக்டே ஏற்படுத்தலையா? கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவ மாதிரி தான் எலக்ட்ரல் இம்பாக்ட்ல இருக்கும். இபிஎஸ் அவர்களுடைய கட்சி அதிமுக அப்படிங்கிறது என்ன நிலைமையில இருக்கு? இப்ப லாஸ்ட் டைம் ஒரு 3% அவ்வளவுதான் ஓட் டிஃபரன்ஸ் இருந்தது. அப்படிங்கும் போது அப்ப பிஜேபியோட இப்ப கூட்டணி வச்சு நிக்கும் போது அந்த ஓட் பெர்சன்டேஜ் இதெல்லாம் அறிவில்லாதவங்க, விவரம் தெரியும், இதெல்லாம் அறிவில்லாதவங்க, விவரம் இல்லாதவங்க, டேட்டா தெரியாதவங்க எடப்பாடிக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கழிஞ்சதோட ரெட்ட தலைமை. அப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் பொதுத்தள கட்சி. இன்னைக்கு எடப்பாடி மட்டுங்கிறது ஒரு ஜாதி கட்சி, 2 ஜாதி கட்சி. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாம வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்த கட்சி, வெள்ளாள கவுண்டர் ஆதிக்கத்துக்கான கட்சி. நான் வெள்ளாள கவுண்டர் எதிராக இருக்காங்க, நான் வன்னியர் எதிராக இருக்காங்க. ஓபிஎஸ் போனனால 13% ஓட்டு போயிட்டு, ஓபிஎஸ் போனனால 13% ஓட்டு போயிட்டுங்கிறத தெரியாத கருத்துக்குள்ளர்கள், பாண்டேக்கள், சுமந்துகள், இவங்க தான் சொல்லக்கூடிய எடப்பாடியின் ஆதரவாளர் சொல்லக்கூடிய பச்சை பொய், கப்சா, ரீலு, யதார்த்தம் தெரியாம உண்மையை மறைச்சு பேசுறது. இரட்டை தலைமை போய் ஒற்றை தலைமை வந்ததுனால அது வெள்ளாள கவுண்டர் கட்சி ஆயிற்று, வன்னியர் கட்சி ஆயிற்று. அங்க நான் வன்னியர், உடையாருக்கோ, யாதவருக்கோ, செங்குந்தருக்கோ, பறையர்களுக்கோ எந்த லாபமும் இல்லை. இங்க கொங்கு நாடார்களுக்கோ, நாயுடுகளுக்கோ,
அருந்ததியர்களுக்கோ பறையர்களுக்கோ எந்த லாபமும் இல்லை. இதுதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எதிரொலிச்சது, ஜெனரல் எலெக்ஷன்ல எதிரொலிக்குது. 2 ஜாதிக்கு சமூக நீதியை சூறையாடலான்னு சில விலை போன ஆட்கள் உண்மையை மறைச்சு, அது இரட்டை தலைமைங்கிறத மறைச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அதிமுக தரப்புல சொல்லப்படுறது என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டதாலேயோ இல்ல வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தனியா போனதுனாலயோ வந்து அதிமுகவுக்கு இப்ப இருக்கக்கூடிய இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. காதுல பூ வச்ச தமிழ் போன்றவங்க அதை நம்புங்க. திருநெல்வேலியில டெபாசிட் இழந்திருக்காங்க. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது நோட்டாக்கில போன சீமான் கிட்ட 4வது போயிருக்காங்க. புதுச்சேரியில சீமான் கிட்ட 4வது போயிருக்கிறாங்க. தென் மாவட்டத்துல 10 மக்களவை தொகுதிக்குள்ள சீமான் கட்சி எடுத்த ஓட்டோட 30,000 ஓட்டு குறைவா எடுத்திருக்காங்க. இது நஷ்டம் இல்லைன்னு சொன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பதில் சொல்ல முடியாம சீமான் பொன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு சொல்லி போல்டா நின்னாரு. களத்துக்குள்ள நிற்க முடியாம விக்கிரவாண்டி விட்டு ஓடி இருக்கிறாரு. ஈரோடு கிழக்குல சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இருக்காதுன்னு களத்துக்குள்ள முன்னாடி ஈரோடு கிழக்குல பாஜக சப்போர்ட்ல நின்னவர் களத்துக்குள்ள நிற்க முடியாம ஓடி இருக்கிறாரு. சும்மா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி பாண்டேயும் சவுக்கு சங்கரும் சூப்பர் ஸ்டார், இவரும் பெரிய ஜேர்னலிஸ்ட் தான், பொய்யா புரட்டா பேசிட்டு இருக்காங்க. சீமானால பாதிக்கப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிங்கிற உண்மையை மறைச்சுக்கிட்டு முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிட்டு மோசடித்தனமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்றது வந்து ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்னு ஒரு பக்கம் முயற்சிகள் போயிட்டு இருக்கு. அப்படி வந்தா அப்போ திரும்ப ஏடிஎம்கே வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கும். அத்தைக்கு மீச முளைக்கட்டு, அப்புறம் சித்தப்பாவா சித்தியானி பார்த்துக்கலாம். டிஎம்கே தான் இன்னைக்கும் வந்து, அதாவது ஒரு பெரிய பலத்தோட டிஎம்கே கூட்டணி தான் இருக்கா? என்னோட கருத்து அதுதான். ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள். 2026ல மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். என் கருத்து, ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை, கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. இப்ப நாடார்கள் கலைஞரை எதிர்த்தாங்க. நாடார்கள் கலைஞரை எதிர்த்தாங்கன்னா பக்கா ஆண்டி நாடார் பொலிட்டிக்ஸ் பண்ணாரு. நாடார் ஆதரவுல ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய ஆட்சி, கந்துவட்டிக்காரன் ஆட்சின்னு நாடார்கள் இந்த அரசுக்கு எதிராக போர் புரிஞ்சு அந்த ஆட்சி மாற்றத்துக்கு முக்கிய காரணமா இருந்து அந்த ஓட்டுல வந்த கருணாநிதி கன்னியாகுமரியில ஒரு சுரேஷ் ராஜன் ஒரு நாடார மந்திரி ஆக்கினாரு. திருநெல்வேலியில ஜெனிஃபர் சந்திரன் ஒரு நாடார மந்திரி ஆக்கினாரு. நாடார்கள் எப்படி ஓட்டு போட்டான்னா, ஜெயலலிதா தேவர்களுக்கு பண்ண மாதிரி நாடாருக்கு கலைஞர் பண்ணுவாருன்னு 96ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணமா அடியை போட்டது நான் தான், ஜெயலலிதா அம்மையாரோட ஜாதி அரசியலுக்கு எதிராக. அது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வாரப்பத்திரிகைகளை பார்த்தா வரலாற்று ஆவணமாட்டு இருக்குது. ஆனா கலைஞர் வந்து ஆன்டி நாடார் பொலிட்டிக்ஸா பண்ணாரு. அவரு முதல் அரசியல் சட்ட திருத்தம் காமராஜர் கொண்டு வந்தது. அதை கலைஞர் என்னைக்கும் மதிச்சது கிடையாது. ஆனா ஸ்டாலின் வந்து முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜர்னு சொல்றாரு. சோ இன்னைக்கு ஒரு இந்து நாடார கிரகாம்பல்ல மாவட்ட செயலாளர் அட்டு ராதாபுரம் நாங்க நெருங்கி கொடுத்திருக்காரு. இந்த நாடார் வேட்பாளர்களை கன்னியாகுமரி, ராதாபுரம், நார்வேல் போன்ற இடங்கள்ல தென் மாவட்டங்கள்ல அதிக அளவு இந்த நாடார் வேட்பாளர்களை மோடிக்கு வாக்களிச்சவங்க தனக்கு வாக்களிப்பாங்கன்னு பயன்படுத்துறதுக்கு ஸ்டாலின் ரேகையை காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நாடார் சமுதாயத்துல கிறிஸ்டின் நாடார் RSSக்கு எதிராக போட்டுருவாங்க. இந்த நாடார்களையும் மோடிக்கு வாக்களிச்சவங்கள ஸ்டாலின் வந்து மாவட்ட செயலாளர், அதிக எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து கையில எடுக்க பார்க்கிறாரு. ஸோ ஸ்டாலின் கலைஞருக்கு எதிராக இருந்த நாடார்கள் வந்து ஸ்டாலினை எதிர்க்கல. ஒண்ணு, யாதவ சமுதாயத்துல இருந்து 2 பேரை அமைச்சர் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு உப்பு சப்பு இல்லாத தமிழ் அது இதுன்னு கலைஞர் பண்ண இடத்துல பவர்ஃபுல்லாக யாதவர் கம்யூனிட்டிக்கு ஜெயலலிதா இறந்த பிறகு தன் பக்கம் ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி மாதிரி பெரிய கருப்பன், அவர் ஒரு லாயலிஸ்ட், கடந்த ஆரம்பகால லாயலிஸ்ட், விசுவாசமா இருக்கக்கூடிய ஒரு கண்ணப்பன், யாதவர்கள ஒரு ஸ்டார், 2 வரைக்கும் மந்திரியாக்கி அவர் அதை கன்சால்டேட் பண்றாரு. ராஜீவ்காந்தி கூட கொங்கு மண்டலத்தில் உள்ள யாதவர்களை மதிச்சு ஒரு டிக்கெட் கொடுப்பாருங்கிற தகவல்கள் இருக்குது. அந்த நாம் தமிழர் வந்து போன தம்பி. அடுத்தபடியா தேவேந்திர குல வேளாளர்கள், கலைஞர் வந்து இவங்கெல்லாம் மறவருக்கு எதிராக ஓசி ஓட்டா இலவச ஓட்டா இருப்பாருன்னு அவங்கள ஏமாளிகளா இழிச்ச வயர்களா நினைச்சு அரசியல் பண்ணாரு. இவர் தியாகி இமானுவேல் சேகரனார் பிறந்த நாளுக்கு அரசு விழாவை அறிவிக்கிறாரு. மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கிறாரு. இது டெல்லி பிரதிநிதி AKS விஜயன் அவருக்கு டெல்லி பிரதிநிதி கொடுத்திருக்கிறாரு. தென் அமைச்சர் பதவியில கூடுதல் லாகாக்களை கொடுத்திருக்கிறாரு. ஸோ தேவேந்திர குல வேளாளர்கள் ஏமாளிகள் அல்லன்னு தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றம் உடனே பண்ணி கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் அவர் செய்யறாரு. பட் ஸ்டாலினுக்கு பிராமணர்கள்ட்டையும் இன்னைக்கு எதிர்ப்பு இல்லை. மாண்டலின் சீனிவாசன்,
எஸ்பி பாலசுப்ரமணியன் தெரு, ஜெய்சங்கர் தெரு, எஸ்பி சேகருக்கு அப்பாவுக்கு தெரு, தென் இந்த மாதிரி எக்கச்சக்க தெருக்கள். அந்த பரதநாட்டிய கலைஞர்கள் இப்படி சாதிச்சவங்க, புகழ் பெற்றவங்களை மதிச்சு, கலையை மதிச்சு அந்த இதை ஸ்டாலின் பண்றாரு. தென் மைத்ரேயன கட்சியில சேர்த்திருக்கிறாரு. காவல்துறை உயர் அதிகாரியாட்டு பிராமணர்களை போடுறாருன்னா, நான் பிராமணர்களுக்கு எதிரும் இல்லை, இந்துக்களுக்கு எதிரும் இல்லைன்னு காட்டுறாரு. ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இருக்கிறாங்க. வன்னியர் சமுதாயத்துல பாமகவுக்கு ஓட்டு போட்டவங்க இந்த 10.5 எடப்பாடி கொடுத்தாருன்னு ஸ்டாலின் அதுக்கும் கோர்ட்டுக்குள்ள போனாரு. நல்லா தான் பண்ணதாட்டு கூட ராமதாஸ் சொன்னார். பட் அது நடக்கல. அவங்களுக்கு ஸ்டாலின் மேல ஒரு விரோதம் இருக்கு. மற்றபடி எந்த ஜாதிக்கும் கலைஞர்கிட்ட இருந்த விரோதம் ஸ்டாலின்கிட்ட இல்லை. ஸோ ஸ்டாலின் இன்னைக்கு 47% வாக்கு எடுத்திருக்காருன்னா ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது கிளைம். இதே சுமன் ஸ்ரீராம ஈரோடு கிழக்குல கடும் எதிர்ப்புன்னு சொன்னாரா இல்லையா? நான் தானே சொன்னேன் 2 மடங்குக்கு மேல ஓட்டு வரும்னு திமுக அணிக்கு. இதே ஆட்கள் சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு 24 சொன்னாங்களா இல்லையா? இவங்கள சொல்லவுங்களே சொல்லிட்டு இருப்பாங்க. கருணாநிதி மகன் சீஃப் மினிஸ்டரா வந்துட்டானுங்கிறத தாங்க முடியாம வைத்தறிச்சல்ல வைத்தால அடிச்சுட்டு இருக்கக்கூடிய தமிழறிமணிய, பழக்கருப்பையா, இந்த மாதிரி ஆட்கள் எப்பவும் சொல்லிட்டு தானே இருப்பாங்க. 2024 சொல்லலையா? இப்ப இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை கலாச்சாரம் பெருகிருச்சு, இந்த மாதிரி சொல்லக்கூடிய காரணம் இதைத்தானே 2024 மக்களவையிலும் சொன்னாங்க. விஜய் வசந்தோட தாரகை கத்பட்டுக்கு ஓட்டு அதிகம் இல்ல, விஜய் வசந்தோட தாரகை கத்பட்டுக்கு ஓட்டு அதிகம் இல்ல. 80லயும் திமுக பார்லிமெண்ட்ல ஜெயித்தது. ஆனா சட்டமன்றத்துல ராஜாராம் தானே ஜெயித்தாரு பரிமளத்துப்பட்டியில. கேமச்சந்திரன் நாயர் தானே திருவட்டாறுல ஜெயித்தாரு. அதிமுக தானே ஜெயித்தது. 2019லயும் 53% வாக்கு எடுத்து ஜெயித்தாங்க ராகுல் காந்தி பிரதமர்னு. அதிமுக எங்கேயும் 2வது 3வது போகலையே. அதிமுக பல இடங்கள்ல ஜெயித்துத. ஆனா இன்னைக்கு அதிமுக 4வது போயிட்ட. பார்லிமெண்ட்ல நின்ன வேட்பாளரை விட விஜய் வசந்தோட உழவங்கோட்டில் அசம்பிளிக்கு நின்னவங்க அதிகம் இல்ல. அப்ப இலவச பஸ் பயணம், பெண்களுக்கு உரிமை தொகை, இதுல பெண்கள் ஓட்டு எம்ஜிஆர் மாதிரி ஸ்டாலினுக்கு உள்ளது. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் உண்மைதானங்க. நான் சொல்றது உண்மையா? பழக்கருப்பையாவும் தமிழறிமணியனும் சுமன் ஸ்ரீராமன் சொன்னதும் பாண்டியன் சொன்னது உண்மையா இருக்கா? மனச்சாட்சியோட பேசுங்க. என்னங்க ரீல் விட்டுட்டு திடுறீங்க? என்னங்க பொய்யும் புரட்டுமா சொல்லிட்டு திடுறீங்க? பட் நான் உங்களை மதிக்கிறேன். ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறது உங்களோட கிளைம், அது ப்ரூஃப் கிடையாது. ப்ரோ இன்கம்பன்சி ஸ்டாலின் சொல்றது கிளைம், ப்ரூஃப் கிடையாது. ஆனா இதுவரை 47% வாக்கு ஸ்டாலின் எடுத்திருக்கிறார். அவர் 45க்கு மேல வாக்கு எடுத்திருக்கிறார். இன்னும் அவர் கூட கூட்டணிக்கு போறதுக்கு பிரேமலதா அம்மையார் தயாரா இருக்கதாட்டு கே சீனிவாசன் சன் TKS இளங்கோவன், அந்த ராஜ்யசபா எம்பியெல்லாம் இருந்தார்ல, அவர் சொல்றாரு. இவரு டாக்டர் ஐயா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. நான் சொல்றேன் OPS வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றேன். தினகரனும் ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டாருன்னு சொல்றேன். ஸோ இன்னைக்கு 47% பலத்தோடு இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூட கூட்டணிக்கு போறதுக்கு தேமுதிக தயாரா இருக்காரு. ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டாங்க. டாக்டர் ஐயா ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டாரு. OPS ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டாரு. எல்லாருமே அங்க போயிருவாங்களா? ஆப்ஷனை ஓபன் பண்ணி இருக்கிறார். எல்லாருமே அங்க போனாங்கன்னா எதிர்கட்சியே இருக்காது. ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாங்க. ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாங்கிறது பிரேமலதா அம்மையார் சந்திச்சுட்டாங்க. OPS சந்திச்சுட்டாரு. இதான் ஆப்ஷனை ஓபன் பண்றது. உனக்கு நடந்துருமோனி நீ வயிறு எறிஞ்சேன்னா நான் என்னப்பா செய்ய முடியும் பாண்டே? நான் செய்ய முடியும். டிசம்பர்ல மாற்றம் வரும் அதுன்னு நீ சொல்லிட்டே இருந்தேன்னா நீ அற்ப சந்தோஷத்தை அடைஞ்சிட்டு போ. நான் என்னப்பா செய்ய முடியும்? சந்திச்சது ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டதுன்னு அர்த்தம். இந்த கரூர் விஷயத்த சம்பந்தமா ராமதாசும் தினகரனும் பேசுறதும் சந்திக்கல. உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ல அவங்களும் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாங்க. பிரேமலதா அவர்கள் நிறைய DMK மேல நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க. அப்போ அவங்க சைடு எப்படி போவாங்க? கண்டிப்பா குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. எடப்பாடி மேலேயும் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாங்க. திமுகவுக்கு ஆதரவாட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க. விஜய் எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. சோ ஆப்ஷன் ஓபன்ல வச்சிருக்கிறாங்க. போறதும் போகாததும் 2வது. திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாங்களா இல்லையா? நான் சொல்றது நுணுக்கமா புரியணும். நான் தரவில் இல்லாம மொட்டச்சாத்தான் குட்டையில விழுந்தான்னு கருணாநிதி குடும்பத்தின் மேலோட வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் தமிழறிமணி, பழக்கருப்பையா, ரங்கராஜ் பாண்டே பேசுறவங்க மாதிரி பேசக்கூடியவும் இல்லைங்க. நான் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் சொன்னது எல்லாமே கரெக்டுங்க. உள்ளாட்சி தேர்தலில் கருணாநிதி ஜெயலலிதா பெறாத வெற்றியை ஸ்டாலின் பெற்றிருக்காரு நான் சொன்னேங்க. உண்மைதானங்க. சவுக்கு சங்கர் இல்லைன்னு மறுத்து வீடியோ போட சொல்லுங்க. எவனையாவது நான் சொன்னது ஸ்டாலினை பற்றி சொன்னது இந்த 4.5 வருஷத்துல தப்பா போச்சுன்னு மறுத்து வீடியோ போட சொல்லுங்க. ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. 67ல பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் மூதறிஞர் ராஜாஜியும்
ஸ்டாலினுக்கு எதிராக 1-1 கொண்டு வந்த மாதிரி 1-1 கொண்டு வந்தா ஸ்டாலினை தோக்கடிக்கலாம். ஆனா ஸ்டாலின் காமராஜ் பண்ண தப்புல இருந்து பாடம் படிச்சு ராஜாஜியை காமராஜ் கூப்பிடாதது 7.8% எடுத்த மூதறிஞர் ராஜாஜியை காமராஜ் கூட்டணியில சேர்க்காம 1.3% எடுத்த முத்துராமலிங்க தேவர் மறைவுக்கு பிறகு முக்கிய தேவரை கூட்டணிக்கு முயற்சி பண்ணது தவறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் இன்னைக்கு தன்னை நோக்கி வரக்கூடிய கட்சிகளை அரவணைக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. அது தேமுதிகனாலும் சரி, ஓபிஎஸ்னாலும் சரி, டிடிவினாலும் சரி, ராமதாஸ்ல மட்டும் சிக்கல் இருக்கு, திருமாவளவன் சிக்கல் இருக்குது. மற்ற 3 வரையும் அரவணைக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்கிறாரு. 3 வருமே ரேஸ்ல முதன்மையில நிற்கிறாங்க. இல்ல நாங்க திமுக கூட்டணி வைக்க மாட்டோம்னு பிரேமலதா மேயர் சொல்லுவாங்களா? இப்ப பாமக எப்படி அவங்க வந்து 2 தலைமை அப்படின்ற மாதிரி பிரிஞ்சு இருக்காங்க. சோ அது கட்சி உள்கட்சி விவகாரங்களே இருக்கு. அது தாண்டி டிஎம்கேவோட கூட்டணி போவாங்களா? அன்புமணி ராமதாஸ் டிஎம்கே எதுக்குறாரு, டாக்டர் ராமதாஸ் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணி இருக்கிறாரு. திருமாவளவன் அங்க சிக்கலா இருக்கிறார். திருமாவளவன் பிரியாரிட்டி, ராமதாஸ் ஆப்ஷன். பிரியாரிட்டி திருமாவளவன் தான் வெற்றி வீரர், தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி திமுக அணியில் உள்ள கட்சிகளுக்கெல்லாம் ஸ்டாலின் தான் பிரியாரிட்டி. வெற்றிமா அரசியல் அதிகாரம். ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். இதை பாண்டே மறுத்துருவாரா, பழக்கருப்பியா மறுத்துருவாரா, தமிழறிமொழி மறுத்துருவாரா? வன்மத்தை பொது வெளியில என்னைக்கோ நடந்த 69 காமராஜுக்கு எதிராக கருணாநிதி செயல்பட்டாருங்கிற வன்மத்தை பொது வெளியில கொட்டிட்டு இருக்கீங்க. கருணாநிதி வேற, ஸ்டாலின் வேற. இப்போ சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. காசா போர் நிறுத்தம் அது தொடர்பா தீர்மானம் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணதுக்கு தீர்மானம் கொண்டு வருவாங்க. இந்த தீர்மானம்னா அப்போ ஓட் கன்சாலிடேட் பண்றதுக்கு தான் இருக்கும். ஆமா, ஸ்டாலின் அரசியல்ல தான் இருக்காரு, ஓட் கன்சாலிடேஷன் பண்ணதுக்கு தான் இருக்கிறாரு. நாயுடு பேர்ல வச்சிருக்காருன்னா தெலுங்கு தாய்மொழி மக்களை கன்சாலிடேட் பண்ணதான் பண்றாரு. ஈரோடு கிழக்குல அவரும் பிரச்சாரத்துக்கு போகல, உதயநிதியும் பிரச்சாரம் போறல. அருந்ததியர்களுக்கு என்ன பண்ணுங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லா அருந்ததியர் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணதுக்கு தான் அவர் பண்ணாரு. He's in politics. இந்த தீர்மானம் நிறைவேற்றுறது மூலமா ஒரு பாசிட்டிவ் டோன் அப்படி முஸ்லீம் ஓட்டுக்காக பண்றது. பாஜக என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும், அதிமுக என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும், தவேகா என்ன முடிவு சொல்றாங்கன்னு பார்க்கணும். சீமான் ஏதாவது கிண்டல் அடிப்பாரு. கரூர் நிகழ்வு தொடர்பா கூட்டத்துல கண்டிப்பா எதிர்கட்சியில இருந்து குரல் எழுப்புவாங்க. சோ இந்த விவகாரம் இதுல எப்படி எதிரொலிக்கும்? சிபிஐட்டே கொடுத்துட்டு போயிருவாரு. அவருக்கு என்ன போச்சு, எத்தனை இதை சிபிஐட்ட கொடுத்தவரு இதையும் சிபிஐட்டே கொடுத்துட்டு போயிருவாரு. தொடர்ச்சியாக இப்போ நீங்க சொல்ற மாதிரி முதலமைச்சர் அவர்களுமே சொல்றாங்க 2026 மட்டும் இல்ல, இனி வரும் காலங்கள் எல்லாமே டிஎம்கே ஆட்சி தான் சொல்றாங்க. தமிழ் நான் சொல்றதை தெளிவா பாருங்க. 1-1 ஸ்டாலினை தோக்கடிக்கலாம். நான் சொல்றத விஜய் கேட்கட்டு, நான் சொல்றத எடப்பாடி கேட்கட்டு, நான் தோக்கடிச்சு காட்டுறேன். நான் சொல்றதை கேட்கணும் அவங்க. 1-1 இல்லைன்னா 45% வாக்குக்கு மேல எடுத்து ஸ்டாலின் 57-62 காமராஜ் உயரத்துல இருக்கிறார். காமராஜ் உயரம்னா பாண்டேக்கும் சவுக்கு சங்கருக்கும் தெரியுமா? முடிஞ்சா ஒரு வீடியோ போடுங்கப்பா. பேரறிஞர் அண்ணா பெருந்தகை எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துல இருந்தவர் காமராஜ் செலவு வச்சுக்கிட்டு தேர்தலுக்கு போனார். முதல்ல 1-1 விஜய்க்கு இடம் இல்லை. 1-1ங்கிறது திமுக அணி 23, அதிமுக அணி 23, அதிமுக தேமுதிக, என்டிஏ 18, 41, சீமான் 8, இந்த 49 சேர்ந்தாதான் இந்த 47 எதிர்கொள்ள முடியும். இதுதான் 1-1. 1-1 வரும்போது பலன் நிரூபிக்காத விஜய் எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்னு சொல்லி அவர் ஓட்ட பிரிச்சாலும் ஸ்டாலினுக்கு தான் லாபம். ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துரு, ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துரு விஜய். அப்போ அவரு நான் பலம் நிரூபிக்காதவன் இந்த 1-1க்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போறான்னு போனோம். 1-1 விஜய்க்கு ரோல் இல்ல. 1-1 விஜய்க்கு ரோல் இல்ல, பலம் நிரூபிக்காதவர் அவரு 24 பலம் நிரூபிச்சிருந்தா அவருக்கு ஒரு ரோல் கொடுக்கலாம். பவன் கல்யாண் பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நாயுடுக்கும் மோடிக்கும் பிரச்சாரம் தான் பண்ணாரு. 19 தான் பலம் நிரூபிச்சார். பலம் நிரூபிச்ச ஓட்ட மையமா வச்சு 24ல டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு. இப்போ விஜய் கையில ஓட்டு இல்லாதவர். இப்போ ரஜினிகாந்துக்கும் கையில ஓட்டு இல்ல, அஜித்துக்கும் கையில ஓட்டு இல்ல, சிவகார்த்தியனுக்கும் கையில ஓட்டு இல்ல. இவர் ஒரு கட்சி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறார். இதுதான் வித்தியாசம். சோ ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா இந்த 47க்கு எதிராக 49 ஒண்ணு சேர்ந்து விஜய் பிரச்சாரம் பண்ணா நடக்கும். இதுதான் வாய்ப்பு. இதை தாண்டி 47% வாக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூட பிரேமலதா கூட்டணிக்கு போகலாம், ஓபிஎஸ் கூட்டணிக்கு போகலாம், டிடிவி கூட்டணிக்கு போகலாம், 3 பேருமே கூட்டணிக்கு போகலாம். ஏன் இவர் கிருஷ்ணசாமி விஜய்கிட்ட 20 சீட்டு பேரம் பேசிட்டு இருக்கும் போது உதயசூரில் 1 சீட்டுன்னு ஸ்டாலின் சொன்னா அங்க ஓடிடுவார். 1 சீட்டு உதயசூரில் ஸ்டாலின் கிருஷ்ணசாமி சொன்னா ஸ்டாலின் ஓடிடுவார். சோ 57-62 காமராஜ் பொசிஷன்ல ஸ்டாலின் இருக்கிறார். இதை நான் சொல்றதுனால
அவரை தோக்கடிக்க முடியாதுன்னு இல்லை. எனக்கிட்ட அந்த ரோல் கொடுத்தா நான் தோக்கடிச்சு காட்டுறேன். புரியுதா? நீ பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் முட்டாள்தனமா சொன்னதையே சொல்லிக்கிட்டு பேத்தலும் பதற்றலும் பண்ணிட்டு இருக்கிற தமிழறிமணியை பல கருப்பையா அடி வாங்கிக்கிட்டு புறமுதுகிட்டு ஓடி சவுக்கு சங்கர் என்ன சொன்னாரு? 22 சீட்டு அதிமுக ஜெயிக்குன்னாரு. நான் சொன்னேன் 1 சீட்டு கூட அதிமுக ஜெயிக்காதுன்னு. யார் சொன்னது கரெக்ட் ஆச்சு? அப்ப நான் கரெக்டா பிராக்டிக்கல் அரசியல் பேசக்கூடியவன். சவுக்கு சங்கர் என் தம்பி சூப்பர் ஸ்டார், என் தம்பி சூப்பர் ஸ்டார். என்ன பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டினா, விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிக்கிறான். என்ன விமர்சிக்க அவனுக்கு உரிமை உண்டு. அவனுக்கு கிடைக்கப்பட்ட அநீதிகள் கண்டிக்கத்தக்கது, அதெல்லாம் வேற விஷயம். ஈரோடு கிழக்குல போய் நின்னாப்புல, ஏப்பா தேவையில்லாம ஏன் இங்க போய் நிக்கிற? 1 ஓட்டுக்கு 2 ஓட்டுக்கு மேல திமுக அணி வாங்குன்னு சொன்னேன். சுமன் ஸ்ரீராமன் கட்டும் எதிர்ப்பு, கட்டும் எதிர்ப்பு, கட்டும் எதிர்ப்பு. எங்கேயா கடும் எதிர்ப்பு இருக்கு? என்ன யார் சொன்னது நடந்தது? சும்மா இது தமிழறிமணியும் பழக்கற்பே அந்த கோஷ்டிகளுக்கு கடும் எதிர்ப்பு, கடும் எதிர்ப்புன்னு ஸ்டாலின் கருணாநிதி சீஃப் மினிஸ்டரா வந்ததுல இருந்தே வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் புலம்பி தவிக்கிறதா வேலை. நான் ரவீந்திரன் துரைசாமி தாழ்லிங்க நாடா ஐயா தொண்டேன். எதுனாலும் தெளிவா சொல்லுவேன், காங்கிரீட்டா சொல்லுவேன். ஏன் சொல்றத எடப்பாடி பழனிசாமி கேட்கிட்டு தோக்கடிச்சு காட்டுறேன் ஸ்டாலினை. 67 அண்ணாவும் ராஜாஜியும் சேர்ந்து 2 பிரதமரை கமாண்ட் பண்ணி மிக உயரத்துல இருந்த காமராஜரை தோக்கடிச்சு காட்ட இல்லையா? ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. பட் இன்னைக்கு 45% ஓட்டு கேரண்டியில இருக்கிறார். மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய அரசியல் சார்ந்த வியூகங்கள், கருத்துகள் எல்லாத்தையும் முன் வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.